என்னோட மனசு ஒன்னும் கல் இல்ல. எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு அமைதியா இங்கே இருக்கிறதுக்கு நானும் மனுஷிதான். ஏங்க அந்த கனகா இப்படி எல்லாம் பேசுறது உங்களுக்கு என்ன புதுசா? அவங்க ஒரு விஷயத்த நடந்தாலும் பேசுவாங்க, நடக்காம போனாலும் பேசுவாங்க. நீங்க என்ன சொன்னாலும் சரி, என்னால இதுக்கு மேல இங்கெல்லாம் இருக்க முடியாது. நம்ம கிளம்பலாம். அம்மா நீங்க பாருங்க, உங்க மனசுலயும் ஒண்ணு இல்ல, என் மனசுலயும் ஒண்ணு இல்ல. மத்தவங்க பார்வை தப்பா இருக்குங்கிறதுக்காக நாம வருத்தப்பட ஆரம்பிச்சோம்னா வாழ்க்கை முழுக்க வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்புறம் நமக்குன்னு இருக்கிற இந்த வாழ்க்கையையும் நமக்குன்னு வாழாம மத்தவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு பயந்து பயந்தே வாழ்ற மாதிரி ஆயிடுங்க. கனகா பேசுனது தப்பு. அத கனகாக்கு உணர்த்ததை விட்டுட்டு பசங்க ஆசைப்பட்டு இந்த போட்டியில ஜெயிக்கணும்னு வந்திருக்காங்க. அத தூக்கி எறிஞ்சிட்டு இப்படி போக நினைச்சா என்ன அர்த்தம்? பாருங்க சித்தி, எல்லாம் உங்களாலதான். அம்மா இப்போ வீட்டுக்கு போலான்னு சொல்றாங்க. இப்போ வீட்டுக்கு போயிட்டா நான் ஜெயிக்கணும்னு கனவோட வானதெல்லாம் என்ன ஆகுறது? ஏய், உனக்கு என்ன மூளைகில மழுங்கி போயிடுச்சா? உன் கூட பிறந்தவன் மயக்கம் போட்டு சாக பார்த்திருக்கான். உன் அம்மாவோட ஒழுக்கத்தை ஊரே தப்பா பேசிட்டு இருக்கு. இந்த நிலைமையில நீ இந்த ஓட்ட பந்தயத்துல ஓடி கப்பா வாங்குறது தான் முக்கியமா போயிடுச்சோ? ஊரு ஒன்னும் பேசல, நீங்க தான் பேசுறீங்க. ஏய், வாயு மூடு. உனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. இங்க பாரு வினோ, நீ எடுத்த முடிவு சரியான முடிவுதான். முதல் கோணல் முற்றிலும் கோணல்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே வீட்ல இருந்து கிளம்பி வரும்போது அங்க அபசகுணமா உன் புருஷனோட பைக்கு கீழே விழுந்துருச்சு. அப்பவே நடக்க போற அபசகுணத்தை உன் புருஷன் மேல இருந்து நமக்கு காமிச்சு கொடுத்துட்டாரு. அதுக்கு சாட்சியாதான் இப்ப உன்னோட பையன் நூல் இழையில உயிர் தப்பிச்சு வந்து நின்னுட்டு இருக்கான். இதுக்கு மேலயும் இங்கே இருந்து கப்பு வாங்குறது கொப்பு வாங்குறது தான் முக்கியம் நினைச்சா உன்ன மாதிரி முட்டாள் வேற யாருமே இல்லைன்னு மேலும் மேலும் நாம தான் அசிங்கப்பட்டு போற மாதிரி ஆயிடும். நீ பேசாம வா, கிளம்போ. அம்மா அம்மா, எல்லா தப்பும் என் மேலதாம்மா. நான் தான் உங்ககிட்ட சொல்லாம அங்க போயிட்டேன். இனிமே இப்படி பண்ண மாட்டேம்மா. இங்க நடந்துக்கிற காம்படிஷன்ல கலந்து நான் வின் பண்ணணுமா? ப்ளீஸ்மா. அம்மா நீதானமா சொன்ன ஜெயிக்கவே முடியாதுன்னு பேசுறவங்க முன்னாடி ஜெயிச்சு காட்டி நம்ம திறமைய நிரூபிக்கிறது தான் உண்மையான வெற்றின்னு. இப்போ திடீர்னு எல்லாத்தையும் விட்டுட்டு போனோம்னு சொன்னா என்னமா அர்த்தம்? வீட்ல இருந்து கிளம்பும் போதே ஜெயிச்சு கப்போட போனோன்ற வெறியில தான் நான் இங்க வந்திருக்கேன். ப்ளீஸ்மா, இங்க இருக்கலாமா? ப்ளீஸ்மா அம்மா, ப்ளீஸ்மா. ஆமா ஆண்டி, இனிமேல் இப்படி ஒரு தப்பு நடக்காத ஆண்டி. போறேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க ஆண்டி. எனக்கு மதி, கௌதம் எல்லாருமே இருந்தாதான் என்னாலையும் காம்படிஷன்ல கலந்து வின் பண்ண முடியும். ஏய், நீ போட்டியில கலந்துக்கிட்டு வின் பண்ணணுங்கிறதுக்காக நாங்கெல்லாம் எங்க மானத்தை இழந்துட்டு இங்கே இருக்க சொல்றியா என்ன? யாருன்னே தெரியாத அந்த சமையல்காரனோட கண் பார்வையில கூட இவங்க ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டி மாதிரி தெரிஞ்சிருக்காங்க. ஐயோ அப்பா, இன்னும் 4 நாள் மட்டும் இங்கே இருந்து உங்க கூட ஒட்டி உறவாடணும். அப்பப்பா, அவன் இன்னும் என்னென்ன கதை. இங்க பாரு, நான் இப்ப இங்க இருந்து கிளம்பணும்னு சொன்னது கூட யாரு பார்வையிலையும் நான் தப்பா தெரிஞ்சங்கிறதுக்காக இல்ல. கௌதம் இவ்ளோ பெரிய ஆபத்துல இருந்து மீண்டு வந்திருக்கான். இங்கே இருந்தா அவனுக்கு மறுபடியும் ஏதாச்சும் ஆயிடுமோங்கிற பயத்திலையும் அவன் மேல இருக்கிற அக்கறையிலும் தான் நான் இங்க இருந்து போகணும்னு நினைக்கிறேன். நீ மேற்கொண்டு உன் வாயை வச்சுக்கிட்டு இல்லாததை இருக்கிறதா ஆக்கி நீ பேசுறதே நியாயப்படுத்திட்டு இருக்காத. இங்க பாரு, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுதான், நல்ல மனுஷிக்கு ஒரு சொல்லுதான். இவ்ளோ அசிங்கப்பட்டும் உன்னோட அகம்பாவம் இருக்கே, உன்னை விட்டு போகவே போகாதா? இது பாரு, நான் மாடும் இல்ல, எனக்கு அறிவுரை சொல்ற அளவுக்கு உன்னோட எண்ணங்கள்லாம் சரியானதும் இல்ல. அவர் ஏதோ தெரியாதனமா தப்பா பேசிட்டாரு. ஆனா அத பூத கண்ணாடி வச்சு பார்த்து பிரச்சனை பெருசாக்குனது நீதான். அவர் நம்ம கௌதமோட உயிரை காப்பாத்தி இருக்காரு. நியாயப்படி பார்த்தோம்னா அவருக்கு நம்ம நன்றி தான் சொல்லிட்டு வரணும். அதை விட்டுட்டு நன்றி கட்டத்தனமா நடந்துகிட்டு வந்தது நம்ம தப்பு.
எல்லாத்துக்கும் காரணம் நீதான். அப்போ உனக்கு அவன் பேசுனது தப்பு இல்ல, நான் பேசுனது உனக்கு தப்பு. ஏன் வினோ, இவ்ளோ நடந்தும் நான் சொல்லிட்டு இருக்கிறது உனக்கு சரின்னு தோணல உங்க யாருக்கும்? அவங்க ஒண்ணும் தப்பா சொல்லல. சின்ன விஷயத்தை பெருசாக்கி இவ்வளவு தூரம் கொண்டு வந்தது நீங்க தான். பசங்க மேல உண்மையாவே அக்கறை இருந்தா இப்படிலாம் நீங்க நடந்துப்பீங்களா? நீங்க பேசுறது என்னன்னு கூட புரிஞ்சுக்க முடியாத சின்ன வயசுல இருக்கிற பசங்க முன்னாடி இப்படி அநாகரிகமா பேசி அவங்க மனசை காயப்படுத்துறது எந்த விதத்துல நியாயம்? இங்க பாரு, எனக்கு என்னோட குழந்தைங்களோட எதிர்காலம் தான் முக்கியம். என் குழந்தைங்களுக்காக தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நான் இப்ப சொல்றேன், இந்த போட்டியில ஜெயிச்சு என் பசங்க திறமையானவங்க நிரூபிச்சுதான் அவங்க வீட்டுக்கே வருவாங்க. அது வரைக்கும் என் மேல கல்லடி பட்டாலும் சரி, சொல்லடி பட்டாலும் சரி, அதை தாங்கிக்கிறதுக்கு நான் தயாரா தான் இருக்கேன். நான் சரியா தான் வாழ்ந்துட்டு இருக்கேங்கிறது என் மனசாட்சிக்கு தெரியும். இனிமே எக்காரணத்தை கொண்டும் என் பசங்க விஷயத்துல நான் பின்வாங்க போறதில்ல. ரொம்ப தேங்க்ஸ்மா. இத பாருங்க, முதல்ல எல்லாத்தையும் தப்பான பார்வையோட பாக்குறத தயவு செஞ்சு நிறுத்துங்க. நாம இங்க வந்திருக்கிறது குழந்தைங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான். இதை ஒரு பிரச்சனையாக்கி அவங்க கனவை கலைக்கணும்னு நினைச்சீங்க, நான் சும்மா இருக்க மாட்டேன். திவ்யா, வா போலாம். உன்னோட சுயநலத்துக்காக இந்த 2 உயிரையும் அடமான வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டல. இனிமே நான் சொல்ற சொல்லல உன் காதுல ஏறுமா? இனி என்னென்ன கூத்தையெல்லாம் நான் பார்க்க போறேனோ.